அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு, இனிய தை வாழ்த்துக்கள். இப்போ வந்து எங்க பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்கள் நிறைய வந்து சாதனை பண்ணாங்க. நீங்க வந்து எல்லா குழந்தைகளையும், நம்ம கிராமத்துல அனைத்து குழந்தைகளையும் தயவு செய்து அரசு பள்ளியில சேருங்க. அரசு பள்ளியில சேர்த்தீங்கனால இங்கிலீஷும் நல்லா வாசிக்க வைப்போம், தமிழும் நல்லா வாசிக்க வைப்போம், பொலிசிஸ் படி வாசிக்க வைப்போம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அரசு பள்ளியில தான் இருக்கு. உண்மையிலே அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். என்னை பொறுத்த மட்டும் அரசு பள்ளிகள் தான் சூப்பர். நீங்க என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துல போய் படிக்கிற பிள்ளைங்களை போய் கேளுங்க, அதுங்களுக்கு பொலிசிஸே தெரியாது. ஆனா நம்ம பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பொலிசிஸ் 26 ஏபிசி 26 லெட்டர்ஸுக்கும் பொலிசிஸ் தெரியும். ரெண்டாவது கிராமர் எல்லாருமே நான் நடத்திடுவேன். மேக்சிமம் நவுனு ப்ரொனவுனு சந்தன உடையே. இப்ப நவுனுன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். Noun, naming words, பெயர் சொல், person, animal's name, fruit's name, bird's name, flower's name, places called is noun. அவ்வளவுதான். நவுன்ங்கிறது இதுதான். எல்லா பூக்கள் பேர், பறவைகள் பேர், இதெல்லாம் நம்ம கிராமர்ல பேசிக் ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்துருவேன். அதனால என்னை நம்பி நீங்க தாராளமா அரசு பள்ளியில சேர்க்கலாம். நம்ம கிராமத்துல படிக்கிற பிள்ளைங்க வெளியில யாரும் போக வேண்டாம். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு சேலஞ்ச் கூட நான் வைக்கிறேன். என் பிள்ளை சொல்ற மாதிரி அதுக்கு பிள்ளை சொல்லுதுக்கலான்னு. அதனால நீங்க தயவு செய்து நம்ம கிராமத்துல நீங்க எல்லாம் ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா பேசி நம்ம கிராமத்து பிள்ளைங்களை அரசு பள்ளியில சேர்க்க வைங்க. இப்ப ப்ரொனவுன் என்னன்னு சொல்லுவா பாருங்களேன். Pronoun, பிரதீப் பெயர் சொல். Instead of the noun, he, she, it, they, you, we, our. அவ்வளவுதான். Instead of the noun, அந்த நவுனுக்கு instead of சொல்றது தான் pronoun. அது அழகா இந்த பிள்ளை சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். நவுன்னா என்ன, pronounனா என்ன. கன்ஜெக்ஷன் வருமா? ஓடி. Conjunction, joining word, இணைப்பு சொல். Join two word or sentence. And, but, so or because. அண்டுக்கு எடுத்துக்காட்டு bat and ball. பட்டுக்கு எடுத்துக்காட்டு I have a bat, I do not ball. ஆருக்கு எடுத்துக்காட்டு tea or coffee. அவ்வளவுதான் கன்ஜெக்ஷன். அண்ட் பட் சோ ஆர் பிகாஸ். எப்படி தூக்கத்துல உசுப்பி கேட்டா கூட இந்த பிள்ளை சொல்லும். கன்ஜெக்ஷன் வேர்டு என்னடான்னு கேட்டா அண்ட் பட் சோ ஆர் பிகாஸ் அவன் மனப்படமா சொல்லிடுவான். அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். அண்டுனா எப்படி வரும், அண்டு எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகும், பட் எங்கெல்லாம் போடணும், ஆர் எங்கெல்லாம் போடணும், சோ எங்கெல்லாம் போடணும், பிகாஸ் எங்கெல்லாம் வரும், என்ன ரீசன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். 4th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால நான் இந்த அரசு பள்ளியில மட்டும் சேர்க்க வந்து உங்களை மீண்டுமா வலியுறுத்துறேன். வாழ்த்துக்கள் டீச்சர். அதாவது நம்ம ஸ்கூல்ல இப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கு. இவங்களை மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ஹெட்மாஸ்டரா தலைமை ஆசிரியர் வந்தது உண்மைக்கே பெரிய விஷயம். நம்ம பிள்ளைகள் கொடுத்து வச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஃபங்க்ஷன் போட்டு நிறையா பண்ணோம். ஏன்னா காரணம் என்னன்னா பசங்களை ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் பண்ணணும். கம்மியாக போச்சு அப்படின்னு சொன்னா ஸ்கூலை எடுத்துருவாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசங்க நல்லா டேலண்டாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா. இதே மாதிரி நம்ம ஊரில் நம்ம குழந்தைகளை நம்ம பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் மாமா மாதிரி, அத்தா மாதிரி, அண்ணன் மாதிரி ஆட்கள்லாம் அவங்க அங்கேருந்து தான் நாங்கள் வந்தோம். அதனால பிரைவேட் ஸ்கூலில் போய் கொடுத்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அதனால நம்ம ஸ்கூலில் டீச்சர் மாதிரி ஆள் இருக்காங்க. மாணவர் மன்றம் நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு. அதனால உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் பேக் கொடுத்தோம். ஆரோ வாட்டர் போட்டிருக்கோம், ஃபேன் போட்டிருக்கோம், ஜாமெண்ட்ரி பாக்ஸு, ஆரோ வாட்டர்
ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செலக்டட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி அந்த கட்சிகளுக்கு வந்து மேடம் குழந்தைங்களுக்கு இன்னும் டெவலப் பண்ணி விடணும் அப்படின்ட்டு அதனுடைய இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்க குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல இனிமே சேருங்க, படிக்க வைங்க, டெஃபினட்டா நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல வருது, அதுமே கிளாஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். கிளாஸ் கொஸ்டின்ஸ், அதாவது இந்த குரூப் 4 குரூப் 1 இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கிரிட்டிக்கலா பிள்ளைங்க யோசிச்சு அதுவெல்லாம் செய்யற மாதிரி அந்த கிளாஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நேரடியாக ஆன்சர் இருக்காது, மறைமுகமா இருக்கும். அந்த பிள்ளைங்க அதை சிந்திச்சு யோசிச்சு எழுதுற மாதிரி ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பயிற்சி கொடுக்குறோம். மற்ற ஸ்கூல்லையும் நான் அதை பயிற்சி கொடுக்குறேன். கிளாஸ்க்கு இப்பயே நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 32வது வாய்ப்பாடு 52வது வாய்ப்பாடுலாம் சொல்லல, ஒண்ணுமே இல்லை. 3வது வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும். அதுக்கெல்லாம் வாய்ப்பாடை உருவாக்கிடுங்க. உருவாக்கி எந்த வகுத்தல் கணக்கு கொடுத்தாலும் செஞ்சிருங்க. வாய்ப்பாடை கடவுடன் உருவாக்குங்க, வகுத்து கணக்கு போட்டுருங்க. அவ்வளவுதான். அதை கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் உருவாக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நம்ம அரசு பள்ளியை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் அரசு பள்ளியை சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி வாழ்த்துக்கள் டீச்சர். இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இவ்வளவு டேலண்டா சொல்றீங்களே, அருமையா. என்ன படிக்கிறீங்க நீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜியா, எல்கேஜியா, 3கேஜியா? எல்கேஜி படிக்கிறீங்க. எல்கேஜில இவ்வளவு டேலண்டா இருக்கீங்க. அடுத்த தடவை நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு விழாக்கு மே மாசத்துக்கு இதை விட நல்லா பெஸ்டா வேற நல்லா பிராக்டிஸ் பண்ணி வரணும். சரிங்களா? வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள்யா. போயிட்டா இப்படி போங்க, அப்படி போங்க. குத்தடி குத்தடின்னு என்ன சொல்றாங்க? குத்தடி குத்தடி கண்ணம்மா, உருந்து குத்தடி கண்ணம்மா, பந்தலுக்கு பாவகாய், தொங்கலுக்கு நொலக்காய், வைவர பார்த்துக்கோ, பணம் கொண்ட வாங்கிக்கோ, சில்லமைய மாட்டிக்கோ, குழுக்கு பயில போட்டுக்கோ, சிலுக்கி கிளிக்கா. வெரி குட், அற்புதமா பண்ணிட்டீங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating no no papa, telling no papa, hoping now ha ha ha. வெரி குட், வெரி குட் கண்ணா. நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வருஷம் இதை விட சூப்பரா பண்ணணும். சரிங்களா? எக்ஸலன்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வந்து நன்றிகள், வாழ்த்துக்கள். பையனை வந்து நல்லா அருமை. பையனா பொண்ணா? பொண்ணு. குட்டி, நெக்ஸ்ட் டே மே மாசம் தான். நல்லா பண்ணுவீங்க இல்லையா? சூப்பர், வாழ்த்துக்கள். எல்லாம் கைதட்டுங்க. சரி, இப்போது நம்மளுடைய டேலண்ட் இப்பொழுது நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இங்கே வந்து என்னப்பா திருக்குறளா? வாடா 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 வாடா. சரி, என்ன ஒரு மாறி அவர்கள் நீங்க உன் பேர் என்ன? இரு 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 அவசரப்பட அவசரப்பட இரு இரு இரு. உன் பேர் என்ன? சும்மா சாதாரண பேர் என்ன? என் பெயர் கா கோமுகன் பிரபாகரன். நான் கேட்கிறேன். கார் அப்பா, உன் பேர் என்ன சொல்ற? கா கோமுகன் பிரபாகரன். கார் கோமுகன் பிரபாகரன். சூப்பர் பேர். அம்மா அப்பா பேரு? எம் கணேசன். எம் கணேசன். மாப்பிள்ளை
கணேசன். சரி, அம்மா பேரு? சாந்தமலை. சாந்தமலை. ஓ சூப்பரா, இப்பதானே உன்னை பாக்குறோம். சரி, இப்ப நீ எத்தனை படிக்கிறீங்க? ரெண்டாவது படிக்கிறீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் கதை. சரி, சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரா. அந்த பணக்காரருக்கு அம்மா என்ன சொல்றேன், திருக்குறள் கதை சொல்ல சொல்றாங்க. திருக்குறள். கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை பொருள் கல்வியை விட வேறு எந்த செல்வமும் சிறந்த செல்வம் இல்லை. கதை. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரா. அந்த பணக்காரருக்கு 2 பசங்க. அண்ணன் வந்து நல்லா படிக்க மாட்டா, தம்பி நல்லா படிப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவங்க அப்பா இறந்து போன உடனே தம்பியும் அண்ணனும் அப்பாவோட சொந்த பாதிப்பாயா பிரிச்சுக்கிட்டு அண்ணன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தம்பி ஒரு டாக்டர் ஆகி எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணி ஹெல்ப் பண்ணா. அப்புறம் ஒரு நாள் அண்ணனோட கம்பெனில பணம் லாஸ் எல்லாருக்கும் பணம் எல்லார்கிட்டையும். அப்ப யாரும் தரமாட்டேன்னு சொன்னான். அவன் தம்பி கிட்ட கேட்டான். தம்பி கொஞ்சோண்டு பணம் கொடுத்தான் என்று கூறியவர் திருவள்ளுவர். ஓஹோ, சரி, இப்ப இதை மறுபடியும் சொல்ல முடியுமா? இன்னொரு தடவை சொல்ல மாட்டீங்களா? புரியலங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க. ரிப்பீட் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. என்று கூறியவர் திருவள்ளுவர். கதையை இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க, கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரா. அந்த பணக்காரருக்கு 2 பசங்க இருந்தாரா. அந்த பசங்கள்ல அண்ணன் வந்து நல்லா படிக்க மாட்டா, தம்பி நல்லா படிப்பான். ஒரு நாள் வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அண்ணனும் தம்பியும் அப்பாவோட சொத்தை பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு அண்ணன் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றான். அப்புறமா தம்பி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்டான். அப்புறம் வந்து ஒரு நாள் அண்ணனோட கம்பெனி பணம் வரல. ஒரு நாள் அண்ணன் வந்து எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கேட்டான். யாருமே தரல. அப்புறம் தம்பி கிட்ட கேட்டு தம்பி கொஞ்சோன்னு கொடுத்தான். அப்புறம் அண்ணனுக்கு அவன் படிச்சாதான் அவன் ஏமாற மாட்டான்னு நினைச்சான். தம்பி நல்லா படிச்சு டாக்டர் நினைச்சான். சூப்பர் சூப்பர். அருமையான கதை. அண்ணன் தம்பிகள் எப்படி உறவா இருக்கணும், பாசமா இருக்கணும். அது வந்து இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்டோரி. நம்ம ஊருக்கு தகுந்தமான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்க. அதாவது படிச்சாதான் நம்ம வந்து என்ன சொல்றது, படிச்சாதான் நல்ல மேலே வர முடியும். அது போக நல்ல பழக்கங்கள் வரும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் சொல்லாத நம்ம எல்லாருமே அவங்கவுங்க விஷயத்த நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி ஒரு வித்தியாசமா ஒண்ணு யோசிச்சு, மாப்பிள்ள கணேசன், அம்மா பேர் என்ன? சாந்தமலை. அருமையா பையனை ரெடி பண்ணிருக்கீங்க. இது மாதிரி அடுத்த மே மாசம் நல்ல கதை ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். அடுத்ததாக அண்ணன் முருகவேல் அவர்கள் மேடம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு, ஒரு சேலை ஒன்று பரிசளிக்கிறார். வாழ்த்துக்கள் மேடம். மச்சான் சக்திவேல் அவர்கள் நம்முடைய மன்றத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட காலாண்டர் நினைவு பரிசு வழங்குகிறார். தேங்க்யூ தேங்க்யூ மாமா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ மச்சான். உட்காருங்க. இப்போ